வசிஷ்டர், சவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கிரஸ், பராசரர், விஸ்வாமித்ரர், பரசுராமர், இப்படி மகான்கள்லாம் வந்திருக்காளாம். மகர்ஷியெல்லாம் வந்திருக்காள். அவள் தரிசனம் பண்ணினாலே புண்ணியமாம். அவள்லாம் கங்கையில் இருக்கிற பாபத்தை போக்க வந்திருக்காள். அதனாலேயே வேதமும் கங்கா யமுனயோர் மத்யே வசந்தி தேமே பிரசன்னாத்மானச்சிரஞ்சீவிதம் வர்தயந்தி நமோ கங்கா யமுனயோர் முனிப்யஸ்ச நமோ நமோ கங்கா யமுனயோர் முனிப்யஸ்ச நமः. கங்கா யமுனா சங்கமத்திலே மகான்களான மகர்ஷியெல்லாம் வசிக்கிறாள். அவள் பிரசன்னமான சித்தமுடையவர்கள். அவளை நமஸ்கரிச்சுவிட்டா சகல பாக்கியம் உண்டாகும் பண்ணுன்னுது. அதனால நித்தியம் மகான்களெல்லாம் சந்தியோபாசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணுவாள். அப்படிப்பட்ட மகர்ஷியெல்லாம் வந்திருக்காள். பெரிய கோஷ்டியில் போய் ராஜா நமஸ்காரம் பண்ணி பிரம்ம சாபம், தட்சக தம்சம், நாள் 7 மார்க்கம் புரியலே, பரலோகத்தில் என்ன கஷ்டம் வருமோ பயமாக இருக்குன்னு சொன்னதே என்னாச்சுன்னு நாள் தத்ரன்னாள். இந்த தத்ரங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி யாகம் யோகம் முதலியவைகளை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னான் நாள். இதை புராணாந்தரத்தில் அவள்லாம் என்ன சொன்னாள் ஒவ்வொருங்கிறத ஹரிர் தெய்வம் சிவோ தெய்வம் பாஸ்கரோ தெய்வமித்யபி காலயேவ ஸ்வபாவஸ்ச கர்ம சேதி பிருதக் ஜகு. ஒருத்தர் விஷ்ணு உபாசினாராம், இன்னொருத்தர் எழுந்திருந்து சிவனை உபாசினாராம், இன்னொருத்தர் நேர தெரிகிறான் சூரியனை உபாசினாராம், இன்னொருத்தர் காலம் இருக்க இந்த டைம் இதுவே தெய்வம் இதை உபாசினாராம், இன்னொருத்தர் கர்மாவை பண்ணுனாராம், இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலாம். இந்த வாதமும் இன்னைக்கும் இருந்துட்டுருக்கு, ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு, இல்லைன்னு சொன்னாலாம். ராஜா அப்பத்தான் கவலைப்பட்டாள். ஆஹாஹா, இப்படி ஒவ்வொருவரான வழியை சொல்கிறாளே, நாள் 7 தானே என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டு கதறின பொழுது ஒரு மகாபுருஷால் அங்கே எதிர்ச்சியாக வந்தாளாம். தமேவ தேசம் பிரயயூயத்ருச்சயா சுகசுதீமானவதூதவேஷத்ருக்கு அயத்ன சம்வர்த்தித திருக்கலஜ்ஜடா பிரகீர்ண கந்தாச்சல சூத்ரமாரிகா क्वचिद्धसन् क्वचिन्नृत्यन् क्वचिद्रुदन् ब्रह्मभरं विभावयन्. எதிர்ச்சையா வியாசபுத்திராள், சுகாச்சாரியாள், யோகீந்திராள், பகவத் ரூபத்தை எப்போதும் ஹிருதய கமலத்தில் பார்க்கிறவாள், அவதூத வேஷம் வருஷ வருஷியா பிராரப்த வசத்தால் ஜட்ட தொங்குருது. வீதியில் வரபோது அவதூதாளை பார்த்துவிட்டு குழந்தைகளெல்லாம் பைத்தியம் போகிறதுன்னு கீழ துணிகளையெல்லாம் மாலையாக கழுத்தில் போட்டிருக்காள். அதோடு கூட வராள், சித்த சிரிக்கிறாள், சித்த குதிக்கிறாள், சித்த ஹோன்னு அழறாளாம். ஏன்னாள் பிரம்ம பரம் விபாவையன் பகவானை உள்ள பாத்தத்தினால அழறாளாம். அப்படியே அம்மா 10 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த தாயாரை பார்த்து சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கிற குழந்தை ஓடி போய் ஹோன்னு அழுவன் 10 நாளாக பார்க்கலையேன்னு. அது மாதிரி கொச்சித் ருதன்னு பிரம்மபரம் விபாவையன் எத்தனையோ ஜென்மாவா என் உள்ள இருக்கிற பரதெய்வத்தை நான் பார்க்காம இருந்துட்டேனேன்னு ஞானிகள் பார்த்த பிறகு கண்ணால் ஜலம் விடுவாள். அப்படிப்பட்ட சுகாச்சாரியால் வந்ததே எல்லாரும் எழுந்திருந்து ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணேன். ராஜா போய் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரம்ம சாபம், தட்சக தம்சம், நாள் 7 மார்க்கம் புரியலேன்னு சொன்னதே பிரம்மனிஷ்டாளான் சுகாச்சாரியாள் சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். எங்கள் பிதாவான வியாசாச்சாரியாள் சர்வ வேத சாரமாயும் சர்வ இதிஹாச சாரமாயும் ஒரு உத்தம கிரந்தம் பாகவதம்ங்கிற புண்ணிய கிரந்தம் நாள். வேதமாக பெரிய விருட்சத்திலிருந்து உதிர்ந்த பழம், ஒட்டுப்பழம் பாகவதம். அந்த பழத்திலிருந்து எடுத்த சாரம்தான் நாராயணி ஸ்தோத்திரம். களையை சாப்பிட முடியுமா, பட்டையை சாப்பிட முடியுமா? பழத்தைத்தான் சாப்பிடலாம். அப்படி பழம் வேதத்தினுடைய வேதமாகிற ஒரு பெரிய மகாவிருட்சத்தினுடைய பலம் இது ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் இருக்குதுன்னு சொன்னாள். அப்போ ராஜா நினைச்சாலாம், இப்படி ஒரு கிரந்தம் இருப்பதை முன்னமே தெரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டேனே, வருஷக்கணக்காக கேட்கலாமே நாளாம். அப்போதான் பிரம்மனிஷ்டாள் சொன்னாள், வரம் முகூர்த்தம் விதித்தம் கடேத ஸ்ரேயசே யதா. 1 மணி பகவானிடத்தில் சித்தத்தை சரியாக வச்சு சிரவணம் பண்ணினா போராதா என்று சொல்லிவிட்டு, நீ மகாபாகியம் பண்ணினவன் கட்வாங்கன்கிற ஒரு சக்கரவர்த்தி ஒரே மணியில் பகவத்குணம் கேட்டு ஸ்ரீ வைகுண்டத்தை அடைஞ்சுட்டாள். கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தாமிஹாயுஷா முஹூர்த்தம்
கர்வமுத்ஸ்ருஜ்ய பிராப்தவானபயம் ஹரிம். எங்க போனா நத்தத்திர சோகோ நஜரா நமிருத்யு அபயம் வை ஜனக பிராப்தோசின்னு பயமில்லாத இடமோ அந்த இடம் போயிட்டாள்னு சொல்லிவிட்டு உனக்கு 7 நாள் இருக்கே, நீ பண்ணின புண்ணியம் இங்கே வந்திருக்கிற ரிஷிகள் பண்ணலேன்னாள் சுகாச்சாரியாள். என்னான் நாள் உனக்கு 7 நாள் பர்யந்தம் ஷாவில்லைங்கிற தைரியம் வந்துடுத்தே தவாப்யேதௌரவ்ய சப்தாஹம் ஜீவிதாவதி. பகவத்குணம் சொல்றேன்னு கோபாலனுக்கு 13 ஸ்லோகம் கங்கா தீரத்தில் நமஸ்காரம் பண்ணினாள் சுகாச்சாரியாள். யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீட்சணம் யத்வந்தனம் யச்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. கிராதஹூடாந்த புலிந்த புல்கசா ஆபீரகங்காயவனாக்கசாதயः யன்யே ச பாபாः யதுபாஸ்ரயாஸ்ரயாः शुद्ध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः. श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियाम्बतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिः अन्धकवृष्णिसात्वताम् प्रसीदतां मे भगवान् सतां गतिः. எவனுடைய நாமாவை ஹரே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா வாசுதேவான்னு சொல்லிவிட்டா சமஸ்த துரிதமும் விலகுமும். எந்த மங்கள விக்கிரகத்தை ஹிருதய கமலத்திலே தியானம் பண்ணிவிட்டா சகல மங்களங்களும் கைகூடுமோ. எந்த சந்நிதியிலே ஹரே நமஹா கிருஷ்ணாய நமஹான்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டா சர்வ அபீஷ்டங்களும் உண்டாகுமோ. எந்த பிரபுவனுடைய மங்கள சரித்திரத்தை காதுகள்னாலே சிரவணம் பண்ணிவிட்டா சகல பாபமும் விலகி சர்வக்ஷேமங்களும் உண்டாகுமோ. அப்படிப்பட்ட கோபாலனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி எந்த என் பிரபுவை எத்தனையோ வேடர்கள் எத்தனையோ தேசத்தில் உள்ள பாபஜன்மாவை அடைஞ்சவர்களெல்லாம் சாது சங்கத்தினாலே பஜிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். எதுபாஸ்ரயாஸ்ரயாக பகவான அண்டின மகான்கள் அண்டி எத்தனையோ தேசத்தில் உள்ளவர்கள்லாம் எத்தனை பாபம் இருந்தாலும் அத்தனை பாபத்திலிருந்து நீங்கி க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். எவன் ஸ்ரீயப்பதியோ எவன் யஜ்ஞபதியோ எவன் புத்திபதியோ எவன் லோகங்களுக்கெல்லாம் பதியோ எவன் பூமிக்கு பதியோ எவன் சாதுக்களுக்கு கதியோ அவன்தான் எனக்கு கதின்னு சுகாச்சாரியாள் நமஸ்காரம் பண்ணி பகவத்குணம் சொல்ல ஆரம்பித்தாள். பிரம்ம நாரத சம்வாதம் சொன்னாள். முதல்ல சொல்லிவிட்டு விதுர மைத்ரேய சம்வாதம் சொல்கிறாள். ஹரித்வாரத்திலே மைத்ரேய மகர்ஷியை போய் விதுரசுவாமி போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தித்தாள். ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பௌயானி ஜனார்தனஸ்ய. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் தெய்வம் இருக்குங்கிறத மறந்துவிட்டு அதர்மத்தை பண்ணி அதனால துக்கம் வந்து கண்ணும் கண்ணீருமா இருக்காளாம். அவளுக்கு பிராயஷ்சித்தமே இல்லையாம். அதற்காக பகவானே இப்படி உங்களை போன்ற மகான்களா வந்திருக்காளுங்கிறார் விதுரர் மைத்ரேயரை பார்த்து. அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பௌயானி ஜனார்தனஸ்ய. வியாசாச்சாரியாளிடத்துல சகல தர்மங்களை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டது போரும்னு தோணி போச்சு. ஒன்று மட்டும் கேட்டது போரும்னு தோணலே. இது நாள் அத்ருப்ருமட்சுல்ல சுகாவகானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாத். கிருஷ்ண சரித்திராமிருதத்தை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டது பூர்வம்னு தோணலே. எனக்கு மட்டுமல்ல, யாருக்கு தான் தோணும் நாள். கஸ்திருப்னுயாத்தீர்த்தபதோபிதானாத் சத்ரேஷு வஸ்ஸூரிபிரீட்யமானாத் யக் கர்ணநாடீம் புருஷஸ்ய ஜாதः பவப்ரதாம் கேஹரதிம் சினத்தி. மகான்களெல்லாம் சேர்ந்தா எந்த பகவானை பற்றி பேசுவேளோ அந்த பகவத்குணம் காட்டது போரும்னு யாருக்காவது தோணுமா? பகவத்குணம் காது வழியாக உள்ள போய் வீடு வாசல்ல வச்ச ஆசைதான் மறுபடியும் ஜென்மாவை கொடுக்குறதாம். அந்த ஜென்மா வராமல் பண்ணிவிடுமா? அப்படிப்பட்ட கிருஷ்ண சரித்திர அமிர்தத்தை கேட்டது போரும்னு தோணலே சொல்லணும் நாள். உடனே பிரம்மனிஷ்டாளான மைத்ரேய சுவாமி ஜகத் சிருஷ்டி சொல்ல ஆரம்பித்தாள். சர்வேஸ்வரனான பரமாத்மா அவனுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டானாள். பிரம்மா
சனகாதிகளை உண்டு பண்ணினாள், ருத்ரனை உண்டு பண்ணினாள், மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ்ஸு, புலஸ்தியர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தட்சருங்கிற நவ பிரஜாபதிகளை உண்டு பண்ணினாள், நாரதசுவாமி உண்டு பண்ணினாள், தன்னுடைய நிழலில் நின்னும் கர்தமரை உண்டு பண்ணினாள். இப்படி பல பேர்களை உண்டு பண்ணி தன் சரீரத்திலிருந்தே ஒரு தம்பதிகளே மனுவையும் மனு பத்னியும் உண்டு பண்ணினாள். இந்த பூமியை ஆளுவதற்காக பூமியில் இருந்து நீங்கள் நிறையா பிரஜைகளை உண்டு பண்ணுங்கள்னு சொன்னாள். மனுவையும் மனு பத்னியும் அவர்கள் ஜகத் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பூமியில் இருக்கும் பொழுது பூமி ஜலத்துக்குள்ளே மூழ்கி போயிடுது. உடனே பகவானை ஸ்மரித்தாள் பிரம்மா. மனு போய் பிரம்மாவனிடத்தில் சொன்னதும் பிரம்மதேவன் ஸ்மரிக்க சர்வேஸ்வரன் வராகாவதாரம் பண்ணி பூமியை பாயா சுருட்டிண்டு போன ஹிரண்யாட்சனை வசம் பண்ணி பூமியை மறுபடியும் யதாஸ்தானத்தில் கொண்டு வச்சாள். உடனே மனு தன் பத்னியின் இடத்துல ஆகூதி, தேவஹூதி, பிரசூதிங்கிற 3 பெண்களையும் பிரியவரதன், உத்தானபாதன் என்ற 2 பிள்ளைகளையும் உண்டு பண்ணினாள். ஆகூதிங்கிற பெண்ணை ருச்சிக்கு கொடுத்துட்டாள். தேவஹூதி யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு புரியல. ஏன்னா உலக சிருஷ்டியே ஆரம்பம் அப்பொழுதுதான். 6 பையன்கள் இருந்தான்னா பார்க்கலாம். விசாரப்படுற போது நாரதசுவாமி சொன்னாள், கர்தமர்னு சொல்லி பெரிய தபஸ்வி, பிரம்மதேவனுடைய நிழல்லேருந்து உண்டானவர், காட்டில் தபசு பண்ணுறார். பகவான் நேர அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அவரு கொடுங்கன்னு விட்டாள். தேரில் தன் பெண்ணான தேவஹூதியை அழிச்சுண்டு பத்னியோட மனு, சதரூபேங்கிற பத்னியோட கூட காடெல்லாம் வந்து தேடி கர்தமரை கண்டுபிடிச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாள். அவர் ஒரு பிரதிஜை பண்ணினாள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிண்ட பிறகு என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் அங்கசங்கம் கிடைக்கும், குழந்தை பிறக்கும், பிறந்துட்டா உடனே நான் சன்னியாசம் பண்ணிப்பேன், இஷ்டமான நாள். தேவஹூதி சம்மதம்னு விட்டாள். உடனே கன்னிகாதானம் பண்ணிவிட்டாள். பண்ணினதே மாதா பிதாக்கள் பரப்பிட்டு ஊருக்கு பரப்பிட்டு விட்டாள். தேவஹூதி என்ன பண்ணினான் நாள், சந்தோஷமா பர்த்தாவுக்கு சுரூஷ பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். பித்ருப்யாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பர்யசரத் ப்ரீத்யா பவானீவ பவம் விபும். சந்தோஷமா நித்தியம் சுஷ்ரூஷ பண்ணினாள்ங்கிறாள். நித்தியம் பரியச்சரத்துனாள். ஏதோ கல்யாணம் ஆன புதுசில 10 நாட்டுனா பிரமாதப்படும், அப்படி இல்லை, நித்தியம் பண்ணினாள், சந்தோஷமா பண்ணினாள்னார். பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா போல பண்ணினாள். பவானீவ பவம் பிரபும் நாள். ஏன் பார்வதியை போய் சொன்னான் நாள், மகாலட்சுமி நாராயணனுக்கு சுஷ்ரூஷ பண்ணலையா, அதை சொல்லலை. ஏன் நாள், பரமேஸ்வரன் தலையெல்லாம் ஜட்டை, உடம்பெல்லாம் பாம்பு, யானத்தோல், பிலித்தோல், பிரம்ம கபாலம், எங்கேயோ நர்த்தனம், அப்படிப்பட்ட பர்த்தாவோட கூட இருந்து பணிவிடை செய்துதான் உசத்தி. மகாலட்சுமி நாராயணனுக்கு சுஷ்ரூஷ பண்ணுறது ஆச்சரியமா. பீதாம்பரம், வனமாலே, திவ்ய சந்தனம், மகர குண்டலம், ரத்ன கிரீட்டம், மங்கள சரீரம், அப்படிப்பட்ட நாராயணனுக்கு மகாலட்சுமி பணிவிட பண்ணுவது ஆச்சரியம் இல்லை. அதனாலகம் பவானீவ பவம் விபும் நாள். ஆயிரக்கணக்கான வருஷம் சுஷ்ரூஷ பண்ணி சந்தோஷத்தை அடைஞ்ச கர்தமர் தேவஹூதியை கூட்டு, அம்மா என் உள்ளம் குளிர்ந்து போயிடுத்து, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். அப்பொழுது சொன்னாள், ஒரு தடவை அங்கசங்கம் உண்டுன்னு சொன்னேளே, என்னோட பேசவே இல்லையே நாள். உடனே அனுகிரகம் பண்ணுறேன், என்ன வேணும்னு கேட்டாள். உயர்ந்த கிரகம் முதல்ல ஒன்று வேணும், அதில் சேர்ந்து நாம் வசிக்கணும்னு சொன்னாள். உடனே என்ன பண்ணினாள், காமகமான விமானத்தை தன் தபோபலத்தினால் உண்டு பண்ணினாள். திவ்யமான விமானம், காமகமான விமானம் நினைச்சா பரப்படும். அதிலேயே சர்வர்த்து குசுமங்கள், எல்லா பலங்கள், நதிகள், விளையாடுற இடங்கள், திவ்யமான சயனங்கள், தாசீதாச வர்க்கங்கள். இதை பார்த்தாள். நாதி பிரீத்தேன சேதசா கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம். இதெல்லாம் பால்யத்திலேன்னா கிடச்சிருக்கணும், இப்போ நாமும் கழுவியாக போயிட்டும் அவரும் கழுவராக போயிட்டாள்னு வருத்தப்பட்டாள். உடனே கர்தமர் சொன்னார், என்ன வருத்தப்படுறே, பகவானுடைய ஆனந்த ஜலம் இங்கே பிந்து சரஸ்ன்னு இருக்குது, இதில் இறங்கி ஸ்நானம் பண்ணி என்ன வேணும்னு நினைச்சு ஸ்நானம் பண்ணியோ அது கிடைக்கும் நாள். இறங்கி ஸ்நானம் பண்ண போகிறாள். 1000 தேவகன்னிகள் சுஷ்ரூஷ பண்ணுறாள். ஸ்நானம் ஆச்சு. திவ்ய பீதாம்பரத்தை கட்டி புஷ்பம், குங்குமம், திவ்யமான சந்தனம், ஆபரணம் இதெல்லாத்தையும் இவளுக்கு சூட்டிவிட்டு ஒரு பெரிய நிலக்கண்ணாடி அதில் கொண்டு வச்சாள். அதுக்குள்ளே பார்க்குறாள் தேவஹூதி, நல்ல 18 வயசு யுவதியாக இருக்காள். உடனே அவரும் கோட்டி மன்மதாகிருத்தியாக ஆகி திவ்ய விமானத்திலே 100 வருஷ காலம் திவ்யபோகங்களை எல்லாம் அனுபவித்து நந்தனவனம், குபேரனுடைய வனங்கள்லாம் போய் அப்படி ஆனந்தமாக வசித்து 9 பெண்கள், அருந்ததி, அனசூய முதலிய பெண்களை பெற்று அந்த விமானம் கீழே வந்தது. சந்நியாசம் நாள். உடனே பிரார்த்திச்சாள், 9 பெண்களையும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் சந்நியாசம் பண்ணிட்டு போன பிறகு எனக்கு அனுகிரகம் பண்ண ஒரு பிள்ளை வேணும் நாள். அதே பிரகாரமாக 9 பெண்களுக்கும் விவாகத்தை பண்ணிவிட்டு சர்வேஸ்வரனான நாராயணனே கபில வாசுதேவராய் அவதாரம் முன்படியாக பண்ணி 5வது வயசு வந்ததும் உபநயனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பிள்ளையே அம்மா வந்து மகாதர்மிஷ்டே எத்தனையோ பணிவிட பண்ணியிருக்காள்,
அவளுக்கு பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணணும், நான் சன்னியாசியாக போகிறேன்னு புறப்பட்டு போயிட்டாள். உடனே அம்மாவை உட்காத்தி வச்சு உபதேசம். அம்மா கேட்குறாள், ஜென்மா கரையேறணுமேன்னு. அப்போ சொல்கிறாள், பட்டத்திரி கேட்குறாள் குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா நீ தானே இப்படி கபிலரா வந்து 5 வயசு குழந்தையாய் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினே, மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் அம்மா மகான்களோட கூட கூட ஓடணும், பக்தி தானா வரும், வந்துட்டா ஜென்மா கரையேறி போடும்னு சர்வேஸ்வரா குருவாயூரப்பா நீ சொன்னையாமே நிஜமான் நாள். சுவாமி ஆமான் நாளாம். சர்வேஸ்வரனான பரமாத்மா நான் கரையேத்துறேன்னு சொல்ல முடியல, மகான்களை போய் அண்டனம்னுட்டாள். அதனால்தான் நாரதசுவாமியும் முக்கியதஸ்து மகத்கிருபைவான் நாள். மகான்களுடைய கருணையினால்தான் துக்கம் விலகணும், க்ஷேமம் உண்டாகணும். பகவானால செய்ய முடியாததே மகான்கள் செய்வாள். இப்படி சொன்னதே அம்மா ஆனந்தமா கேட்டுண்டு வராள். விமலமதி ரூபாத்தை ஆசனாத்யைர்மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிதமாலம் ஷிலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹோத்யைன்யகாதி மம குணகணலீலா கர்ணனைः கீர்த்தனாத்யைः மயி சுரசரிதோகப்ரக்ய சித்தானுவృత్తిः பவதி பரமபக்திः சாஹி மிருத்யோர்விஜேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹோத்யைன்யகாதி. பகவத்குணம் காக்கணும், கேட்டா பகவத் ரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சுடும்னு குருவாயூரப்பா சொன்னையாமேன்னு கேட்டாள். ஆமான் நாள். பாகவதத்திலே இப்படி பகவானை பஜிக்கணும்னு அம்மாவை பார்த்து சொன்ன உடனே சர்வேஸ்வரன் தெரிஞ்சு சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டாள். அம்மா தந்த்வாஹமஹம் பிரம்மபரம் புமாம்சம் பிரத்யக்ஸ்ரோதஸ்யாத்மனி சம்பிபாவ்யம் ஸ்வதேஜசாத்வஸ்தகுணப்ரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். நீ சர்வேஸ்வரன், பரமபுருஷன், தயாநிதி, அப்பிரமேயன், கருணாசமுத்திரன், சகல வேதமும் ஒன்னுள்ள குமரின்றிருக்கு. அப்படிப்பட்ட பிரபு எனக்கு புத்திரனா வந்தையே, மகாபாகியம் பண்ணினேன்னு அம்மா பகவத் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணேன். பரமானுகிரகம் அம்மாவுக்கு பண்ணி சுவாமி சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிட்டு அம்மாவும் குழந்தை சொன்ன மார்க்கத்தினாலே திவ்யகதி அடைஞ்சாளுங்கிற புண்ணிய சரித்திரத்தை சொல்லி சகல பாக்கியமும் இந்த சரித்திரத்தை காக்கிறவாள் சொல்றவாள் சொல்லும்படியா பண்றவாளுக்கு உண்டாகும்னு பிரம்மனிஷ்டாள் அனுகிரகிச்ச பிரகாரம் பக்தாளுக்கெல்லாம் சகல க்ஷேமத்தையும் சர்வேஸ்வரன் குருவாயூரப்பன் கொடுத்து ரட்சிக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். குருவாயூரப்பனுடைய சன்னிதியில் பட்டத்திரியும், ஹே குருவாயூரப்பா அம்மாவுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னையாமே, என்ன உன்னுடைய கருணை. இதி சுவிதித வேத்யாம் தேவகே தேவஹூதிம் கிருதனுதிமனுகிருஹ்ய துங்கதோ யோகி சங்கைः விமலமதிரதாசௌ பக்தியோகேன முக்தா त्वमपि जनहितार्थं வர்த்தசே பிரகுதீச்சா. அம்மாவுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஈசான திக்கல நீ வசிக்கிறியாமே நாள். பாகவதத்துல வாச்சா விக்லபயேத்தியாக நாள். அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்ற போது நெஞ்சு தழதழுத்து போயிட்டு தான் சுவாமிக்கு குடியிருந்த வீடல்லவோ. கண்ணால ஜலத்தை கொட்டிட்டு புறப்பட்டு போனாலாம். இன்னைக்கும் ஈசான திக்கிலே சர்வேஸ்வரன் கபில வாசுதேவர் வசிச்சுட்டு இருக்காள். அந்த பிரபுவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாகும்படியா பிரார்த்தி